ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தசா புத்தி. அதாவது ஒவ்வொரு தசையிலையும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு அவங்கவுங்க ஜாதகத்தில் பார்த்து சொல்லணும். ஸோ அதை பற்றி சில வீடியோஸ் போட்டிருக்கேன் ஏற்கனவே. இப்போது சிம்பிளஸ்ட்டு ஒரு விஷயங்கள், சில விஷயங்கள் ஒரு தசையில் இவருக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஜஸ்ட்டு பார்த்த உடனே சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் சிம்பிளான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். இப்போது நான் ஒரே ஒரு கோடு போட்டால் நீங்கள் ரோடு போடுற லெவலுக்கு வளர்ந்துட்டீங்கன்னு புரியுது. நிறைய பேர் வந்து நல்லா யோசிக்கிறீங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். கன்னியில் ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னமாக இருங்க, எந்த ராசியாக இருங்க, என்ன நட்சத்திரமாக இருங்க, எல்லாமே ஓகே. கன்னியில் உங்களுக்கு கன்னி எத்தனாவது வீடாக வந்தாலும் பரவாயில்ல. கன்னியில் ஒரு கிரகம் இருக்குது, சரிங்களா? கன்னி ராசியில் ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகத்துடைய தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தசையில் அவங்களோட திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன லாஜிக் அப்படின்னா சிம்பிளான விஷயந்தான், வேறு எதுவும் கிடையாது. கன்னியில் சுக்கிரன் நீச்சம், அவ்வளோதான். ஸோ அதனால் கன்னியில் என்ன கிரகம் வேணாலும், நீங்கள் என்ன கிரகம் வேணாலும் போட்டுக்கோங்க. குருவாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், ராகுவாக இருக்கட்டும், கேதுவாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். அந்த கன்னியில் ஒரு கிரகம் இருக்குது, அதோடைய தசை நடக்குது அப்படின்னா திருமண வாழ்க்கை அந்த காலகட்டத்தில் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ அதுவே புதன் உச்சமாக இருக்கக்கூடிய வீடு, புதனோட உச்ச வீடு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, அதே கன்னியில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தோட தசையில் வியாபாரம் நல்லா பண்ணலாம். திருமண வாழ்க்கைக்கு அது சிறந்த பீரியட் கிடையாது, ஆனால் வியாபாரம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து புதன் அங்கே தான் வந்து உச்சமாகுது. அதே மாதிரி மீனத்தில் ஒரு கிரகம் இருக்குது. மீனத்தில் எந்த கிரகம் வேணாலும் போட்டுக்கோங்க. குருவாக போட்டுக்கோங்க, சுக்கிரனாக போட்டுக்கோங்க, செவ்வாயாக போட்டுக்கோங்க, சனியாக போட்டுக்கோங்க, சூரியனாக போட்டுக்கோங்க, புதனாக போட்டுக்கோங்க. எதை போட்டாலும் சரி, மீனத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகத்தோட தசை நடக்குது அப்படின்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதனால்? சுக்கிரன் வந்து அங்கே உச்சம். அதே தசையில் வியாபாரம் சரியாக போகாது. ஏன் வியாபாரம் போகாது? புதன் அங்கே தான் நீச்சம், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து சில நுணுக்கமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்க்கலாங்க. விருச்சிகத்தில் ஏதோ கிரகம் இருக்குது, அந்த கிரகம் அந்த கிரகத்தோட தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அம்மாவுக்கு, அதாவது இவருடைய தாய்க்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை தாய்கிட்டேருந்து வரக்கூடிய சொத்து ஏதாவது வராமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து கோளாறு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து அங்கே தான் நீச்சம், அது புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தசையிலையும் அந்தந்த வீட்டில் உச்ச நீச்ச வீடுகளில் எந்த கிரகம் இருக்கோ அதை எடுத்து பார்த்து பலன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து சிம்பிளான தசை பார்க்குறது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து லக்னம் கூட பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. பெருசாக அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, ஸோ நட்சத்திர அதிபதி எந்த ஆதிபத்திய வீடுகள், எதையுமே பார்க்க தேவையில்லை, சிம்பிளாக பார்த்து சொல்லிடலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரியும் கொஞ்சம் யோசிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து உங்களுக்கே புரிய வரும், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜோதிடம் முழுமையாக நீங்களே கற்றுக்கணுன்னா நான் அதுக்கும் ஒரு வீடியோ முழுசாக போட்டு வச்சுருக்கேன். ஜோதிடத்தில் இருக்க எல்லா விஷயத்தை பற்றியும் சொல்லி ஒரு வீடியோ. அந்த வீடியோ வேணும்னா தாராளம் என்னோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பி வைக்கிறேன், சரிங்களா? மற்றபடி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அது சம்மந்தமாக மற்ற வீடியோஸ் பார்க்கணுன்னா இங்கே தெரிகிற வீடியோஸை கிளிக் பண்ணுங்கள்.